தேவ ஜனங்களே, ஒளிபரிப்பில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். என் அன்பானவர்களே, இந்த நாளிலே, இந்த பகுதியிலே, இந்த இடத்திலே நாங்கள் ஒரு சாட்சியாய் நின்று உங்களுக்கு சொல்ல வந்திருக்கின்றோம். என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்போது எங்களுடைய அன்பு சகோதரிகள் பாடியது போல இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று பாடியிருக்கிறோம். அவரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். என் அன்பானவர்களே, வேதத்தில், அதாவது பைபிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் நீங்க படிச்சவங்க தான். பைபிள்ன்றது ஏதோ வரலாறு எழுதின மனிதனால் எழுதப்பட்ட வரலாறு அல்ல, அதில் எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை அல்ல. ஆனால் அப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை பரிசோதனை செய்த அறிஞர்கள் எல்லாம் இது ஆவியாலும் தேவனாலும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையில், அந்த வேத புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு நான் அவர் செய்த அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கின்றோம். என் அன்பானவர்களே, தாவீது வம்சத்திலே பிறந்தவன் தான் யோசேப் என்கின்ற ஒருவன். அந்த கிராமத்திலே அவனுக்கு மரியாள் என்கின்ற ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணியிருந்தார்கள். அந்த பெண் யோசேப்பை திருமணம் செய்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனாலும் தேவன் அவருக்கு ஆவியானவர் மூலமாக அவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருந்தாள். இதை ஆவியானவர்கள் தேவ தூதர்கள் மூலமாக அந்த மரியாளிடத்திலே தெரிவிக்கின்ற போது அவள் வேதனையோடு சொன்னாள், நான் இன்னும் திருமணமாகவில்லை, இன்னும் நான் கன்னி கழிக்கவில்லை, நான் எப்படி கர்ப்பமாவது என்று அவள் ஆதங்கத்தோடு அந்த தேவ தூதனிடத்திலே கேட்கிற போது, இது பரிசுத்த தேவனுடைய ஆவியினாலே கர்ப்பத்தரிக்கப்பட்டிருக்கிறாய், நீர் அதை பிறந்தவுடன் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அந்த தேவதூதன் சொன்னார். அவள் சாந்தடைந்தாள். அது மட்டுமல்ல, அவளை திருமணம் செய்து கொள்கின்ற யோசேப்பும் அவனிடத்திலே தீர்க்க தரிசனமாக வந்து, நீ மரியாளை நீர் புறமே தள்ளாதே, அவள் தேவனுடைய ஆவியானவர் மூலமாய் ஒரு பிள்ளை பெற போகிறாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன அந்த தேவ தூதர்களை கேட்டு அவன் திருமணம் செய்து கொண்டான். என் அன்பானவர்களே, இது வரலாறு அல்ல, உண்மை சம்பவம். அப்படிப்பட்ட இயேசு பரிசுத்தமாய் இந்த பூலோகத்திலே பிறந்தார். பூலோகத்திலே பிறந்தது மட்டுமல்ல, அவர் அற்புதமான காரியங்களையும் செய்தார். அதிலே நான் ஒரு 3 அற்புதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். என் அன்பானவர்களே, ஒளிபரிப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இந்த உலகத்திலே ஜீவித்தார் என்பதை உங்கள் மத்தியிலே இதோ நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்தார். ஆனால் அவர் செய்த அற்புதத்திலே இதுவரையிலும் அவர் மரித்தவர்கள் வீட்டுக்கு சென்றதில்லை, அதாவது இறந்த வீட்டுக்கு இயேசு சென்றதில்லை. அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவர் சென்றால் அவர்கள் பிழைத்து விடுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனால் அது இதுவரையிலும் அவர் எந்த மரித்த வீட்டுக்கும் ஆறுதல் சொல்வதற்கு அவர் செல்லவில்லை. அப்படி கிராமங்கள் தூரமாக அவர் வந்து கொண்டிருக்கின்ற போது அங்கே ஒரு இளம் மகன் மரித்தான். மரித்தவன அவனை 4 பேர்கள் சுமந்து கொண்டு அவர்கள் வழியாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த வழியாய் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்க ஜனங்களிடத்தில் என்ன என்று கேட்டார். அவர்கள் எல்லோரும், ஐயா, இவன் சிறு வயதிலே மரித்து விட்டான், இவனுடைய மனைவியோ விதவை, கணவனை இழந்த விதவை,
விதவை அவளுக்கு இவன் தான் உறுதுணையாய் இருந்திருக்க வேண்டும், ஆனால் இவன் மரித்து விட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அவன் செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டவுடனே அவர் மனது உருகினார். உருகிய உடனே அவர் அந்த பாடையை தொட்டார். அந்த பாடையை தொட்ட உடனே மரித்தவன் அப்படியே எழுந்து உட்கார்ந்தான். என் அன்பானவர்களே, அந்த 4 பேர் சுமந்து சென்றவர்கள், அந்த இருக்கிற பகுதியில் இருப்பவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். அது மட்டுமல்ல, என் அன்பான தேவ ஜனங்களே, இதோ அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த இயேசு இன்னொரு அற்புதத்தை செய்தார். அவர் மரியாள் அவனுடைய சகோதரனாக இருந்தவன் அவன் மரித்தான். அவன் மரித்து 4 நாள் ஆயிட்டது. ஆனாலும் ஆண்டவர் அதை கேட்டார். கேட்டு 4 நாள் ஆயிட்டது என்று அவர் கவலைப்படாமல் அந்த இடத்துக்கு சென்று அங்கே சென்று அவன் கல்லறையில் இருக்கிறவனே, லாசரே எழுந்து வா என்று சொன்னார். அவர் எழுந்து அந்த கால் கட்டும் கை கட்டோடு தலைக்கட்டோடும் அவன் எழுந்து வந்தான். அது அந்த மரித்தவனை அது இரண்டாவதாக அவர் எழுப்பினார். என் அன்பான சேவ ஜனங்களே, ஆண்டவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு நிகழ்ச்சியும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அவன் ஊர் கிராமத்தினுடைய தலைவன், அந்த தலைவனுடைய மகள், அவள் ஒரு 12 வயது இருக்கும். அவளுக்கு உடல்நல சரியில்லை என்று சொன்னார்கள். அவரிடத்திலே இயேசுவிடத்திலே அந்த தலைவன் வந்து என் மகளை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிற போது இயேசு அந்த இடத்துக்கு புறப்பட்டு செல்கிறார். அந்த புறப்பட்டு செல்கிற போது வருகிற வழியிலே ஒருவன் வந்து உன் மகள் மரித்து விட்டாள் என்று சொல்ல போது அவன் அந்த கிராமத்தின் தலைவன் அவன் நிலை குலைத்து போனான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய கிராம தலைவன் வீட்டுக்கு சென்று அந்த சிறு பெண்ணை எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். அந்த இடத்திலே மேல வாசியங்கள் குத்துக்கள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்தை அந்த மகளை உடனே எழுப்பினார். இது 3வது அற்புதமாக செய்தார். இதோ இந்த இடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்போ 68 வயசு. நான் 55 வயசுல செத்துரும் டாக்டர் சொன்னாரு. என்ன 55 வயதிலே இறந்துவிடும் சொன்னாரு. ஏன்னா என் மேல இல்லாத பழக்கமே இல்ல, எல்லா பழக்கமும் வந்தது. அதனால நான் மரித்து விடுவேன் என்று சொன்னார்கள். ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அதுவும் வந்தது. டாக்டர் சொன்னாரு, நீ அதாவது மது அருந்தக்கூடாது, நீ ஆன்ஸ் போடக்கூடாது, பல கெட்ட பழக்கங்களை எல்லாம் அவர் எனக்கு அறிவுரை கூறினார். ஆனாலும் நான் அதையெல்லாம் கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை என்றால், நான் உலகத்தாராக வாழ்ந்தேன். இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இப்படி டாக்டர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றது, நான் இப்படிதான் செய்வேன் செய்திருந்தேன். ஆனால் எனக்கு உடலிலே அதிக பாதிப்புகள் ஏற்பட்டது. அப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரிடத்திலே வேண்டினேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும், என்னை ரட்சியும் என்று அவரிடத்திலே நான் சரண்டர் ஆனேன். அப்பொழுது இதுவரை இப்பொழுது எனக்கு 68 வயதாகிறது. எனக்கு குறித்தது 55 வயதில் மரித்து போவேன் என்று சொன்னார்கள். இதோ இந்த வருடத்திலும் நான் பிறந்த நாளாய் 68 வயதிலே கடந்து வந்திருக்கிறேன். என் அன்பான தேவ ஜனமே, இதை எதற்கு சொல்கிறேன்னா, நீங்க எதுவாக இருந்தாலும் எந்த வழியிலும் உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய துக்கங்களும் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களை குறிப்பாக சொல்றதுக்கு என்னன்னா, கோபம் சாபம் இப்படிப்பட்ட அநேகமான நிகழ்ச்சியில தான் சரீரம் கெட்டு போவோம். மது அருந்தினா சரீரம் கெட்டு போவோம், ஆன்ஸ் போட்டா சரீரம் கெட்டு போவோம். இப்படியால் தான் நாம் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனா தேவனால் உருவாக்கப்பட்ட சரீரத்தில் இப்படிப்பட்ட நோய்களை நமக்கு உண்டாக்குறது நாமளே உருவாக்கி கொள்கிறோம். இதையெல்லாம் விடுதலை கொடுப்பதாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நமக்காக உயிரை விட்டார். உயிரை விட்டது மட்டுமல்ல, அவரை 3ஆம் நாள் வந்தார். என் அன்பான தேவ ஜனமே, இப்படியாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்னொரு அற்புதத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதே போல தேவனுக்கு கீழ்ப்படிந்த எலிசா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு தாய், அவன் மகன் இறந்தான். இறந்த உடனே எலிசா அவருடைய தீர்க்கதரிசியுடைய அருகில் இருந்த இடத்திலே போய், அவன் நீ உன்னுடைய கோலை அந்த பிள்ளை மேல் காட்டு, உயிர்ப்பிப்பான் என்று சொன்னான். அவன் போய் அப்படியா செய்தான்.
அந்த குழந்தை பிழைக்கவில்லை. ஆனால் அந்த எலிசா அந்த குழந்தை இடத்திலே போய் தன் கண்களாலே அந்த குழந்தையின் கண்களை பார்த்தார். கண்கள் வெளிச்சமாகிட்டது. அவன் அந்த குழந்தை மேலே அப்படியே படுத்தான். அவனுக்கு குளிர் பீர்த்தது. இது அற்புதமான காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்த தேவன் எலிசா மூலம் செய்ததனாலே இதோ இந்த நாளிலும் இங்கே நாங்கள் வந்திருப்பது அருமை சகோதரர் எலிசா அவருடைய தலைமையிலே உயிர் என்கின்ற சுவிசேஷத்தை உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்கிறோம். எதற்கு சொல்கிறோம்? நீங்களும் மனம் திரும்புங்கள். உங்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நீங்கள் பாவத்திலே அடிமையாக இருக்காதீர்கள். வாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை அழைக்க காத்திருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களுக்காக